நிம்மதியாக படிக்கணும்னு வந்தால் 10 நிமிஷம் கூட படிக்க முடியல. அதில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். இதுலேயும் இந்த ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வருது, இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் வருதுன்றது எல்லா பிரச்சனையும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் வந்துச்சு. இதை எப்படி நான் நோக் அவுட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி 10 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் விடாமல் படிக்கலாம். நான் படிக்கிறதுக்கு 1 ஹவர் இருக்கும்போது வீட்டிலேயே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் சைக்கிளிங் பண்ண போவேன். எனக்கு சைக்கிளிங்கிறது ரொம்பவே பிடிக்க ஒரு விஷயம். இதை நான் ஏன் டெய்லி நான் படிக்கிறதுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னால், என்னோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த நினப்பு என்ன படிப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் சைக்கிளிங் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல்லாம் மறந்து திருப்படியும் நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் அந்த இன்ஸ்டா, டிக்டாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு நினப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்துகிறேன். இது உண்மையாகவே எனக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குறதுனால உண்மையாக ரியலி கொடுக்குது. இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆச்சோ இல்லையோ எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அது என்ன மெத்தட் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோடோரோ டெக்னிக். இந்த ப்ரொமோடோரோ டெக்னிக்கை வச்சு நான் கூடுதலான மார்க்ஸ் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ்டாக இருந்து படிக்கிறதுக்கும் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 25 நிமிஷம் விடாமல் படிச்சுட்டு 5 நிமிஷம் கொஞ்சம் பிரேக்கில் ஃபோன் எடுக்கவே கூடாது. நானும் ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடலாம். அடுத்ததாக இந்த ஃபியூமன் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நான் கூடுதலாக ஃபோக்கஸ்டாக இருந்து படிக்க முடியும். இந்த ஒரு மெத்தடில் நான் டீச்சராகவே மாறிடுவேன். ஒரு டீச்சராக எனக்கு பிடித்த ஒரு பாடத்தை நான் விளங்கப்படுத்துகிறது மூலமாக சத்தமாக படித்து கொள்வது மூலமாக இந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்க டாப்பர்ஸ் எல்லாம் இந்த மெத்தட் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு ஸ்டடியிலேயே பார்த்துருக்கேன். சரி காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.